குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து நமக்கு 90 மார்க்ஸ், ஓகேங்களா? 90 மார்க்பா. இந்த 90 மார்க்கில் வந்து நம்ம ஒரு 30 மார்க் எடுத்தால் போதும். இன்டர்னல் மார்க் கம்மியாக இருந்தால், இன்டர்னல் மார்க் நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தப்பிச்சாச்சு நம்ம. குறிப்பாக வந்து இந்த 90 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ் வந்து எல்லாமே 1 மார்க், ஓகேங்களா? A to Z வந்து 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த 1 மார்க்கையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் ஒரு 7 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த 7 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி, ஓகேங்களா? அதில் குறிப்பாக வந்து 21 to 30 இந்த 10 கொஸ்டின்ஸில் 7 கொஸ்டின்ஸ் எழுதி அதில் லாஸ்ட் 2 மார்க் கம்பல்சரி. இதே பேஸ் தான் 3 மார்க்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல். எந்த ஒரு சூழ்நிலையில் தான் 2 மார்க்கும் 3 மார்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் 4th பார்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு, அதாவது 41 to 47 வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இந்த 47 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டரில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 14 5 மார்க்ஸில் எனி 7 5 மார்க்ஸ் டெஃபினெட்லி நம்ம அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? இதில் கம்பல்சரி கிடையாது, நாட் கம்பல்சரி, எல்லாமே நம்ம எழுதலாம், எழுதாமலும் போகலாம். 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் மட்டும் எழுதி பாஸ் ஆனாலும் நம்மளுடைய விருப்பம் தான். இதில் குறிப்பாக வந்து ப்ரூவ் கேட்பாங்க, சால்வ் அப்படின்னு வந்து கேட்பாங்க, டெஃபினிஷன் மாதிரி கேட்டு ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. புக் பேக்கில் ஒரு மாடல் இருக்கும், புக் மாடலில் ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணி ஒன்று கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸாக வந்து அமையறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் 11th மேக்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற இந்த குற்றச்சாட்டு வலுவாக வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்படுது. ஸோ இந்த குற்றச்சாட்டு கண்டிப்பாக டெஃபினெட்லி நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, நீங்கள் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு சப்ஜெக்டாக எக்ஸாம்ஸாக பழைய கொஸ்டின் பேப்பர், PTA கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஸோ எல்லாத்தையும் A to Z கன்சிடாரிட்டி டெஃபினெட்லி வந்து நமக்கு 11th மேக்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். ஸோ கம்பல்சரி டெஃபினெட்லி இப்படி படித்தாதான் குருட்டு மனப்பாடமாக வந்து இல்லாமல் நீங்கள் அழகாக வந்து ஒரு ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே கண்டிப்பாக மயக்கம் போட்டு விழுற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா பார்க்குறீங்க. ஸோ லெஃப்ட் மட்டும் ஆகிடாதீங்க, லெஃப்ட் வாங்க, அது உங்கள் இஷ்டம். சொல்கிறேன் சும்மா ஒரு கான்செப்டுக்காக, ஓகேங்களா? ஸோ 11th மேக்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இதுதான் வரும். இது குறிப்பிட்டு இருக்கிறதுல நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.